டேய் கூடு, நான் வண்டி ஓட்டுறேன். நானே ஓட்டுறேன். விவி கூடு விவி, நான் வண்டி ஓட்டுறேன். சும்மாரு, நானே ஓட்டுறேன். சரி விஸ்வத் முடிவு பண்ணிட்டு யார் வண்டி ஓட்டணும்னு. எப்படி? ஒரு கதை சொல்லுவேன். அதுக்கு விஸ்வத் சிரிச்சிட்டானா நீ வண்டி ஓட்டுற, அவன் சிரிக்கலைன்னா நான் வண்டி ஓட்டுவேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். காயு காயு, விசேஷத்துக்கு உங்க சொந்தக்காரங்கள வராங்க, அப்படியே இன்வைட் பண்ணிடு. உங்க சொந்தமா? உனக்கு தான்டா சொல்றேன். ஹாய் ஹாய் காயத்ரி சொந்தக்காரங்களாம் வணக்கம். சோலி முடிச்சு. நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையில்லாம கண்ட்ரோல் பண்ணாத. ஐ அம் இண்டிபெண்டன்ட் and I have my own senses. ஹெல்மெட்டை போடுறி, போலீஸ் பிடிப்பாங்கடி. இவ்வளோ சொல்லியும் கடைசியில் நீ சொல்றது நான் பண்ணும்ல. சரியா? நான் ஆனதுக்கு நான் ஒரு டீ, நான் டீ குடிச்சா அவங்க எல்லாருமே டீ குடிக்கணும். அவங்க எல்லாருக்கும் டீ கொடுங்க. மச்சான், ஆள் சரியான வெயிட் பார்ட்டி தான் போல. இப்போ பாரு எப்படி டைட் பேச்சு வச்சு அவனை ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க. நான் ஒரு முட்டை பப்ஸ்னா, நான் முட்டை பப்ஸ் சாப்பிட்டேன்னா இவங்க எல்லாருமே முட்டை பப்ஸ் சாப்பிடணும். எல்லாருக்குமே பப்ஸ் கொடுங்க. நான் சாப்பிட்டது காசு, நான் சாப்பிட்டது காசு கொடுத்தா இவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அவங்க காசு கொடுக்கணும். ஹாப்பி தீபாவளி ப்ரோ. தம்பி குழந்தை அழுகுதுப்பா, கொஞ்சம் அங்கிட்டு போய் வெடி வெடிங்க. குழந்தை அழுகுதுன்னா தொட்டில போட்டு ஆட்டுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்லம்மா. ஹாப்பி தீபாவளி ப்ரோ. தம்பி சொன்னா புரியலையா? கொஞ்சம் தள்ளி போய் வெடிங்கப்பா. வெடி வெடிக்கத்தான் செய்வோம். டேய், தீபாவளினா வெடி வெடிப்போம். போடா அங்கிட்டு. மழைனா இடிக்கும், தீபாவளினா வெடிக்கும். சொல்லிக்கிட்டே இருங்க. தீபாவளினா வெடி வெடிக்கதான் செய்வோம். அப்புறம் எதுக்கு வந்து நாங்க வெடி வாங்குறோம்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வெடி வெடிக்கிறது. எதற்கு நான் கொடுக்க வேண்டும் வெடி? நான் போடுவேன் பாரு இப்ப வெடி. தம்பி வணக்கம். தம்பி குழந்தை தூங்குறானே. குழந்தை தூங்குதா? தள்ளி வந்து வெடி விடுது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏண்டா கொடுக்கணும் வெடி? சொன்னீங்க, எனக்கு புரியல. இப்பதானே அதோட அருமை தெரியுது. மழைனா இடிக்கும், வெடினா அது வெடிக்கும்டா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிடா. ஹாப்பி தீபாவளி. இந்த உலகத்துல என்னென்னமோ பேர் வச்சு என்னென்னமோ ஊர் இருக்குங்க. ஆனா இப்படி ஒரு பேர் வச்ச ஊரை நான் பார்த்ததே இல்லைங்க. இங்க பாருங்க, ஊர் பேர் வந்து புது ரோடு, ஆனா ரோடு வந்து பழசா இருக்கு. ஏ ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இல்ல வேணாம், நான் தானே வாங்கி தரேன் வா. சரி அண்ணா 2 கோன் ஐஸ். ஜிபே பண்ணியாச்சுண்ணா. டே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? வேணாம். வாடா அக்கா, 2 ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஏ ஜூஸ் குடிச்சிட்டு போலாமா? வேணாமே. சும்மா எல்லாத்துக்கும் வேணாம் சொல்லாத, வா போலாம். அண்ணா 2 ரோஸ் மில்க். பே பண்ணிட்டேனா? போலாமா? சரி ஓகே பாய், பார்த்து போ. பேபி, என் போனை மறந்து எடுத்துட்டு போற. அச்சச்சோ, சாரிடா. பெட்டரா? எக்ஸ்கியூஸ் மீ, பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க நம்பர் கிடைக்குமா? சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட்.
ஐயோ அந்த பொறுக்கி அந்த பொண்ணு கிட்ட நம்பர் கேட்ட மாதிரி நம்ம கிட்ட கேட்டுருவானோ? எதுக்கும் கண்டுக்காத மாதிரியே போவோம். என்ன நம்மள அவன் கண்டுக்கவே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு முன்னாடி போற பொண்ணு கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டீங்க. என்கிட்ட மட்டும் கேட்கல, அப்ப நான் அழகா இல்லையா? இல்ல நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. அப்ப என் நம்பர் வாங்கிக்கோங்க. நம்பர் கொடுங்க. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி. ட்ரீட்டட். சரி போ, ட்வீட் வைக்கிற முதல்ல இங்க போ. இந்த டபுள் டேங்க் வரைக்கும் கொண்டு போய் போறியா? லிஃப்ட் தான் கேக்குறீங்க, என்னமோ அதிகாரமா பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய தங்கமான மனுஷன் தெரியுமா? நான் இங்க காந்தி கிராமம் தான் கேட்டேன். அவர் கரூர்லயே கூட இறக்கி விடுறேன்னு சொல்லிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து என்ன உரிமையா பேசிட்டு இருக்கீங்க? கம்முனுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பீத்துறியே யாரு நீங்க? நானும் லிஃப்ட் தாங்க கேட்க வந்தேன். நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் அவனோட அம்மா. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. காலையில கொண்டு போய் என்ன ரேஷன் கடையில இறக்கி விடுறதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? ஃப்ரெண்டுக்கு இழுத்துட்டு கிடக்கு, நான் போனா தான் உன்னை காப்பாத்த முடியும்ட்டு வந்தான். இதான் ஃப்ரெண்டா? ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பிச்சு போடுவேன் பாத்துக்க. ஏண்டி 1.25 லட்சம் ரூபாய் போட்டு பைக் வாங்கி கொடுத்தது நானு, பெட்ரோல் போடுறது நானு, நாய்க்கு துணிமணி துவச்சு போடுறது நானு, கஞ்சி ஆச்சு ஊத்துறது நானு, லிப்ட் மட்டும் உனக்கு கொடுப்பானா? பிச்சு போடுவேன் பிச்சு. போயிட்டா விட்டுருவேன். சாயந்தரம் வீடு தானே வருவேன். சோத்துல வெஸ்ட் வைக்கலாம், பொம்பளை கிடையாது. அவளுக்கு கொடுத்த இதயத்திலே யார் பாத்துப்பாங்களா? நான் பாக்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பாக்கல. பாக்கல போங்கடா. அதேடா கையு ரொம்ப நேரமா இங்கே நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கற? உனக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? ஆமா, நீ ஆபீஸ்ல இருந்து வரப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு இல்ல, இது வந்து மசாஜ். இப்படி பண்ணினா ஸ்ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா ரிலீஃப் ஆகும். அதுக்காக ஏன் செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கற? என் ஸ்ட்ரெஸ் போறதுக்கு நீ ஒண்ணு பண்ணா போதும். அப்போ நான் முதல்ல அதை சொல்லு, அதை பண்ணலாம். நீ உங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போயிரு, ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும்.